ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கிங். இந்த வீடியோவில் சர்வைவல் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு இந்த வேர்ல்டோட டாபிக் பார்த்துடலாம். இந்த வேர்ல்டு நம்ம இப்போ ஹோம் மேக் பண்ணோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மெயின் திங் வுட்டு. நம்மளுக்கு வுட்டாலுமே ஃபஸ்ட்டு வீடு கட்டலாம். ஃபஸ்ட்டு வுட்டு எடுத்துக்கலாம். ஓகே, இவ்வளோ ஒன்றும் எடுத்துட்டோம். மட்டும் 6 இருக்குது. இப்போது நம்மளுக்கு ஒரு கிராஃப்டிங் டேபிள் இருக்குது. அதை எடுத்து இங்கே போட்டு ப்ளேஸ் பண்ணி, இப்போ எனக்கு தேவை வுட் பிளாங்க்ஸ். அவ்வளோதான். நம்மகிட்ட இருக்குது 24 வுட் பிளாங்க்ஸ். இப்போ என் வீடோட டைட்டில் இந்த பிளெயின் ஏரியாவில் தான் இருக்கும்போது இங்கே நான் வீடு கட்டவே போகிறேன். இந்த மாதிரி ரொம்ப லாங்கான வீடு, நம்மளோட வீடு இந்த மாதிரி கட்டிகிட்டே போங்க. இவ்வளோ லாங்கு. இங்கே இந்த ஃப்ளாட்டாக இருக்கிற மொத்தமாக ஏரியாஸ். இந்த ஏரியாஸில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வுட் பிளாங்க்ஸ் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு இது பத்தாதுன்னு நினைக்கிறேன். இல்லை, வெறும் இவ்வளோ வுட் பிளாங்க்ஸ் வச்சு நம்ம எதுவுமே சாதிக்க முடியாது. இன்னும் நம்மளுக்கு எக்ஸ்டெண்டட் வுட் பிளாங்க்ஸ் தேவை. இந்த மாதிரி வுட்டெல்லாம் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எவ்வளோ வுட்டுன்னா உடைக்க முடியுமோ அவ்வளோ வுட்டு உடைச்சிருங்க. மறந்துடாதீங்க, 16 வுட்டு முடிஞ்சாலும் குறைஞ்சிருங்க. ஏன்னா நம்மகிட்ட இப்போ 3 வுட்டு இருக்குது. 4வது வுட் 4 வுட்டு தான் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இன்னும் நிறைய நம்மளுக்கு வுட்டு பத்துனால நம்மளுக்கு தூரத்தில் இருக்க மரத்தும் கூட வெட்ட தேவை வந்துடுச்சு. 5வது வுட், 6வது வுட், 7வது வுட், 8வது வுட், 9வது வுட், 10வது வுட், 11வது வுட் கிடச்சிருக்குது நம்மளுக்கு. 12வது வுட், 13வது வுட்டு நினைக்கும் நினைக்கிறேன். 13வது வுட்டு 13 வுட்டு கிடச்சிருக்கு. 14வது வுட்டு, 15வது வுட் அண்ட் 16வது வுட். இப்போ நம்மகிட்ட 16 வுட் இருக்குது. நம்ம கிராஃப்டிங் டேபிளே எங்கேன்னு தெரியல, பார்க்கலாம். அங்கே இருக்குது. கிராஃப்டிங் டேபிள் போய் 16 வுட் பிளாங்க்ஸ் வச்சு எவ்வளோ செய்ய முடியும்னா 64 வுட் பிளாங்க்ஸ் செய்ய முடியும். நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு வுட் பிளாங்க்ஸ் நான் இப்போ 16 வுட் பிளாங்க்ஸ் தான் செஞ்சுருக்கேன். சரி, 64 அப்படின்னா ஒரு வுட் பிளாங்க்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோனா, சாரிங்க மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு பார்டர் லைன் ஃபஸ்ட்டு கட்டிடலாம். அதுதான் ஃபஸ்ட்டு மெயினு. சரி, இந்த விளாக் உடச்சிக்கலாம். கட்டி இங்கேருந்து 3 பிளாக் வச்சுக்கலாம். இப்போ இதை சரம் பண்ணி நம்மளுக்கு இன்னும் அதிகமான பிளாக்ஸ் தேவை. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வச்சுருங்க. மறக்காதீங்கன்னா 3 பிளாக் மேலே போனீங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் விழுகும். இந்த பிளாக்லேருந்து இங்கே குடிக்கிற, இங்கே பிளாக்கு இங்கே குடிக்கணும். ஸோ தட் மறக்காமல் கீழே இறங்கி பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஏறி நம்மளுக்கு பெட் இருக்குது. ஸோ தட் முக்கியமாக நம்ம நைட்டு இங்கே ஸ்லே பண்ணிக்கலாம். ஸ்டே பண்ணி
மேலே போகலாம். ஐயோ மேலே போடா. நான் போயிட்டோங்க. நம்ம இப்போ பார்டர் லைன் மட்டும் கட்டினா வேலையாக முடிஞ்சிச்சு. ஆனால் அது முடியாத இப்போ நம்ம சரி நைட் ஆயிடுச்சு. நைட்டு வேறு ஆகுது. இந்த 2 wood planks உடைங்க. 2 wood planksக்கு 1 wood கூட தேவைப்படாது. ஏன்னா 1 wood equal to 4 wood planks ஆயிடுச்சு. மைன்கிராஃப்டில் wood நிறையா தேவைன்னு இந்த மாதிரி செட்டிங்ஸ் வச்சுருக்காங்க. கவலைப்படாதீங்க. நம்ம வந்து இங்கே சைட் டோர் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிடலாம். 4 wood அப்படின்னா இது equal to 1 wood. ஓகே. ஐயோ சரிங்க. இப்போ நம்ம இன்னும் wood உடைக்கணுமா? எவ்வளோதான் wood உடைக்கணுமாங்க இன்னைக்கு? இவ்வளோ அதிகமாக wood நான் இது வரைக்கும் கனவு கூட உடைச்சிடல. ஏன்னா முதல்ல 64 ஸ்லாக்கு, அதுக்கும் 5 equal to 20 பிளாங்க்ஸ். எவ்வளோ wood பிளாங்க்ஸ் உடைச்சிருக்கோம்னா இது வரைக்கும் நிறைய பேர் உடச்சிடுவாங்க. இது அவங்களுக்கு சர்வசாதாரண விஷயம். சரி 20 wood பிளாங்க்ஸ் பண்ணியாச்சு. சரி இதான் என் தம்பி கிருத்திக் இந்த கேமில் இல்லை, வீட்டில் இருக்கிறான். ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நமக்கு வந்து இன்னும் நிறைய பிளாக்ஸ் இருக்குது கைஸ். ஸோ தட் எவ்வளோ முடியும்? இப்போ மட்டும் கீழே விழுந்துன்னா மொத்த டேமேஜும் எனக்கு வந்துடும். ஸோ தட் நான் இப்போது ஐயோ அரை இதுதான் கைஸ் வந்துருக்குது. இன்னும் அப்புறமா இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வீடு கட்டிட்டோம். இப்போ 5 wood இருக்குது. மீன் பிடிக்கலாமா? மீன் பேசுகிறாங்க பார்த்தியா? இதுதான் நம்ம தம்பி. உங்க பேர் தான் கிருத்திக், கரெக்டாடா? சரி பேசு. இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கும் இந்த கேம் பற்றி தெரியும். ஏன்னா இவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நான். பாப்பாவை பேச விடாத. பாப்பா வெளியே தள்ளு. போ பாபு. ஓ விடுறா. இப்போ நம்மளுக்கு இவ்வளோ wood கிடச்சிருக்குன்னா நம்மளுக்கு கன்ஃபார்ம் நிறைய இப்போ நம்ம வீடு கட்டோம்னா ஆமாம் பெரியப்பா போனு. ஆமா வீடு கட்டி இருக்கலாம். பாப்பா பேச விடாதடா. ஐயோ இப்போ நம்ம இப்படி தான் போகணும். ஆனால் நான் கொஞ்சம் ப்ரோ லெவல். ஏன்னா இந்த கேம் பற்றி எனக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். வீடு கட்டி இருக்கிறேன். எப்படி இன்னும் ரூஃப் கட்டணும். நானே பயந்துட்டேன், என்றா அது மொட்டை மாதிரியே இவ்வளோ இருட்டாக இருக்குமேன்ட்டு. இன்னும் ரூஃப் கட்டல. நம்மகிட்ட கோல் வரையிலையே நம்ம ஃபுல்லாக சாத்த முடியாதுங்க. ஏன்னா நம்மகிட்ட கோல் இருக்கணும். நம்மளுக்கு கோல் வர கிடைக்கலையே. பரவாயில்லைங்க. ஒரு 4 wood 8 wood 12 wood அந்த 16 wood நம்மகிட்ட 16. ஒரு ஆப்பிள் கிடச்சிருக்குது. வேற லெவல் கைஸ். நம்மளுக்கு ஒரு இந்த மாதிரி தான் ட்ரீஸோட இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சீக்கிரட்டாக ஒரு ஆப்பிள் கிடைக்கும். அந்த ஆப்பிள் மரத்தில் தொங்கிட்டு இருக்காது. இப்போவே சொல்லிட்டேன், தொங்கிட்டு இருக்கிற இது நம்மகிட்ட கோல் வேறு இல்லை. ஸோ தட் ரொம்ப பண்ண முடியாது. ஒரு பிளாக் வேணால் இந்த பிளாக் வேணால் இப்படி விட்டுக்கோங்க. இப்போ நம்மகிட்ட இப்படி இருக்குது. இப்போதான் நமக்கு உன்னோட ஆப்பிள் 2 ஆப்பிள்
ஆப்பிள்ஸ். இப்போ நம்ம ஆப்பிள் ஃபைனிங் போகலாமா? இங்கே வந்து ஆப்பிள் நிறைய இருக்கிறதுக்கு இன்னொரு ஆப்பிள். ஓகே, நம்மளுக்கு இன்னொரு ஆப்பிள் கிடைக்கும். 4 ஆப்பிளாச்சுக்கு மினிமம் நம்மளுக்கு எடுத்துக்கணும். என்ன வரமாட்டேதே நடக்கிற இந்த மரத்துல இந்த 3ல ஆப்பிள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இங்கதான் இருக்க போறோம். நம்ம வாழ்க்கை முழுசும் இங்கதான் இருக்க போறோம். பேசாமறா எல்லாமே கோல்ட் 3 ஆப்பிள் கிடைச்சிருக்குது. சரி, பரவாயில்ல, குட் ஜாப். இப்போ நம்ம வீடு கட்டோம். சரி, இப்போ நம்ம ஒரு பிகாக்ஸ் செஞ்சுக்கலாமா? ஓகே, பண்ணிக்கலாம். நம்மளுக்கு உடு இருக்கு இல்லையா? சாரி கைஸ். ஒரு சாப்ளிங் ஸ்டிக்கு வச்சு பண்ணீங்களா? அந்த டேமேஜ் விழுகாது ஸ்டிக்குக்கு. 3 = 12 16 விட்டு 17 20 24 விட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, அங்கே நம்மளோட வீடு இருக்குது. ஃபேனு சத்தர் கேக், பயந்துடாதீங்க. ஃபேனு ஆஃப் ஆயிடுச்சு பார்த்துங்களா? எங்கள் வீடு இப்படி தான் இருக்கும். சரி, ஒரு ஸ்டிக் நம்மளுக்கு தேவையில்லை. ஒரு பிளாக்ஸ் பண்ணிங்கன்னா பிக்காக்ஸ், உடன் பிக்காக்ஸ் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. உடன் பிக்காக்ஸ் இருந்துச்சு. உடன் சவல் ஒன்று செஞ்சுக்கலாமா? நெக்ஸ்ட்டு 5 வுட்டு கிராஃப்ட் பண்ணி ஒரு போட் செஞ்சுக்கலாம். ஒர்க் போட். இதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு கொடுக்க போகிறேன். போட் ட்ரபிள் தேவைப்படணுன்னா இந்த போட் இதில் போட்டுறணும். இப்படி போனீங்கன்னா போட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம வேறு தள்ளிட்டே போய் அந்த இஸ்லாண்டுக்கு போயிடலாம், மேலே போயிடலாம். இப்போது போட்னு இருக்குதுன்னா இப்போ போட்டுருச்சு. இந்த 2 சைடு இருக்கிற பிடிச்சிங்கன்னா, ஒரு சைடு பிடிச்சிங்கன்னா டேர்ன் ஆகும், இந்த சைடு பிடிச்சிங்கன்னா இந்த சைடு டேர்ன் ஆகும். 2மே பிடிச்சிங்கன்னா போகும். இப்படி வச்சுக்கோங்க. இந்த போட் வச்சுருக்கலாம்டா. இந்த சைடு திரும்பிக்கும், இந்த சைடு திரும்ப மாட்டிதே. லீவ் போட்டு கொடுங்க. போட்டு ப்ரோ லெவல் பிளேயரு, ஆனால் போட் ஓட்ட தெரியாது. ஓகே, போட்டு ஓட்டலாம். ஐயோ, இந்த சைடு. ஐயோ, டிக்கனா அங்கே கோல் இருக்குது இந்த சைடு. சரி, ஐயோ, வாய் முடித்துருங்க காய்ஸ். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் போட்டு போகிறதுக்கு. ஏன்னா ஐயோ, இப்படி வச்சுக்கோங்க. இப்போ அங்கே கோல் மைனிங் போடலாம். இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு ஸ்டோன் பிக்காக்ஸே இருக்குது. நான் எதுக்கு உடன் பிக்காக்ஸ் பண்ணுறது? ஐயோ, லீவ் போட்டு. ஐயோ, இங்கே போய் ஏறினோம்னா நம்மளுக்கு கோல்ஸ் இதை மைண்ட் பண்ணினா உங்களுக்கு எக்ஸ்பியும் கூட ஏறலாம். அந்த மாதிரி அட்வான்ஸ்ட். ஐயோ, தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. டபுள்ஸ் வெளியே போயாச்சு. இன்னொன்று எவ்வளோ கோல்ஸ் இருக்குது? 2 கோல்ஸ் இருக்குது. நோ ப்ராப்ளம். ஸ்டோனு இங்கே நோண்டிட்டிங்கன்னா இது போய் இங்கே செட்டில் ஆயிருங்க. 3 டார்ச், 4 டார்ச், 5 டார்ச், 6 டார்ச்,
7 டார்ச், 8 டார்ச், 9 டார்ச், 10 டார்ச். 10 டார்ச் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. சரி, கோல்ஸு இவ்வளோ கோல்ஸ். ஓகே, போட்டுக்கு போகலாம். போட் வச்சு இப்போ வச்சுக்கோங்க. நம்ம இந்த சைட் திரும்பி இப்போ போகிறோம். வேறு பெட் எடுக்க மாட்டோம் காய்ஸ். ஐயோ, போட்டில் இருக்கிறதுக்கே செத்துருவோம் காய்ஸ். சரி, உங்களுக்கு கிரியேட்டிவ் மூடு சொல்லித்தே தரவும் மாட்டேங்குதுங்க காய்ஸ். இந்த சைட் மூடு. ஐயோ, இந்த சைட் மூடு. ஓகே. ஐயோ, கிரியேட்டிவ் மூடு வேறு போகக்கூடாது. ஓகே, லீவ் போட். ஐயோ, மேலே போங்க காய். இந்த போட்டை விட்டுருங்க காய்ஸ், ஏன்னா ரொம்ப கஷ்டம். சாரி காய்ஸ். நம்ம இப்போ வீட்டுக்கே திரும்பிட்டு ரொம்ப தூரம் போனோம். அப்படி நம்ம நினச்சின மாதிரி இப்போ ஸ்டிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம டார்ச் செய்யலாமான்னு பார்க்கலாம். டார்ச் 6 செஞ்சுக்கலாம். 6 ஓகே. 8 ஸ்டிக்ஸ் செய்ய முடியும். எங்கேப்பா ஸ்டிக்ஸு? இங்கே இருக்குதுப்பா. 28 ஸ்டிக்ஸு, 4 ஸ்டிக்ஸ் இருக்குது. 4 கொண்டு 14. ஓகே, இங்கொன்று அப்புறம் இங்கொன்று இப்போ வச்சுக்கணும். இவ்வளோ நம்ம வீடு. இப்போ திங்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். திங்ஸ் எடுத்துகிட்டு வந்து இன்னும் நிறைய வேலை இருக்குது. இந்த வேலை இன்னும் பத்தாதுங்க. எந்த மாதிரி வீடு கட்டிடுவோமோ. நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்துடலாமாங்க, சரி நாளைக்கா? அடுத்தது இங்கே எங்கேயாச்சும் கேவ் இருக்குது. இங்கே தானாக வந்து சிக்கிச்சு ஒரு வாட்டரு. நம்மளுக்கு ஏற்கனவே ஓஷன்ஸ் வேறு இருக்குது. நோ ப்ராப்ளம்ஸ். நம்மளுக்கு நத்திங் கிறிஸ்டாஃபர் கலர் மாதிரி. இப்போது நம்ம வந்து ஃபர்னஸ் எடுத்துட்டோம். ஃபர்னஸ் அங்கே போட்டோம். இப்போ வீடு சூப்பர் ரெடியாக இருக்குது. சரி, வச்சுங்க. அதை வச்சுட்டு இப்போ நான் வந்து ஊடு வந்து 2 வச்சு ஒரு செஸ்ட் பஞ்சு வச்சு செஸ்ட்டு. ஓகே, வச்சு இந்த செஸ்ட்டு நம்ம இதான் செஸ்ட்டு. தொட்டிங்கன்னா இந்த மாதிரி இன்வெர்டரி ஓப்பன் ஆகும். 3 ஆப்பிள் நான் வச்சுருக்கேன். அப்படி ரோட்டு 5 இருக்குது. காப்பி சோளம் 1 வச்சிடலாம். அப்புறம் கிராவல் 1 வச்சிடலாம். அப்படி டேட் கொஞ்சம், அப்புறம் வுட்டு, இந்த மாதிரி நிறைய முக்கியமான திங்ஸ் அதான் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏரியாஸ் கிடைக்கிது. நான் இந்த வேல் வந்துன்னா நீ யார் மேலேயும் இந்த வேல் வர முடியாது. அடுத்த பாட்டு வேணும்னா ரொம்ப ரொம்ப சீரியஸ் ஸோ தட் 250 லைக்ஸ் வந்துச்சுன்னா தான் நம்ம அடுத்த பாட்டுக்கு போவோம். சரி, டாட்டா, பை பாய் காய்ஸ்.